இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ப்ளாக் பண்ண முடியாது. இறங்கணும் அப்படின்னு சொன்னால் மட்டும் தான் ப்ளாக் பண்ணலாம். இன்றைக்கு அது ஏதாச்சும் ப்ளாக் எடுப்போம் அப்படின்னு சொல்லி நேற்று என்னங்க பண்ணுறது, ப்ளாகுக்கு வேறு கண்டென்ட் இல்லாத. வணக்கம், நான் உங்கள் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் 3 நாள் பக்கம் வீடியோஸே போடலை, எங்கடா போய்தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சிருக்க மாட்டீங்க. நம்ம சேனலில் கண்டினியூஸாக பார்க்குற ஒரு 10 பேர் 15 பேர் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க எங்கடா போயிருக்கான் அப்படின்னு சொல்லி. என்னாச்சுன்னா அங்கே வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. கொஞ்ச நாள் வந்து ஃபீவரில் இருந்தேன், ஒரு 2 நாளைக்கிட்ட ஃபீவரில் இருந்தேன். ஒரு நாள் வந்து எனக்கு வந்து அல்சர் அதிகமாகிடுச்சு, அதனால தான் வந்து ஃபீவரும் வந்து அதிகமாகிடுச்சு. சரி, எல்லாமே வந்து முடிஞ்ச ரிக்கவர் ஆகிட்டேன். பட் காலையில் எந்திரிக்கும் போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதான் வந்து உடனே ப்ளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு ப்ளாக் பண்ணேன். இப்போ தான் வந்து எந்திரிச்சேன். ஓகே, மிச்சம் எல்லாம் வந்து என்ன ப்ளாக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரியலை. சரி, மோட்டோ ப்ளாகிங் தான் பண்ண முடியல. நிற்கிறத, இருக்கிறத, பறக்கிறத, தவழ்கிறத, மிதக்கிறத எல்லாத்தையும் நான் இனிமேல் வந்து ப்ளாக் பண்ண போகிறேன். இது எங்களோட வீட்டில் கிட்டத்தட்ட நிறைய மரம் இருக்குது. அதில் ஒரு மரம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது நான் வந்து இதில் காட்டுறேன் பாருங்கள். ஓகேங்க, நான் வந்து இன்னும் குளிக்கையில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். ஓகேங்களா, குளிக்கிறதுலாம் ப்ளாக் எடுத்து போடுவோமா அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அப்படி எடுத்து போட்டோம் அப்படி எடுத்து போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த வீடியோ தெரியாமல் வைரல் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் ட்ரோல் பண்ணியே கொண்டுருவானுங்க என்னைய. அதனால நான் வந்து அதெல்லாம் ப்ளாக் பண்ணலை. பட் குளிச்சுட்டு வந்து மிச்சம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, வணக்கம், நான் உங்கள்கிட்ட திருப்பி இன்ட்ரோ வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க. நான் நினைச்சேன் திருப்பி இல்லை முதல் இருந்து வீடியோ எடுக்கும் அப்படின்னு சொல்லி திருப்பி இன்ட்ரோ வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குளிச்சுட்டு வந்தாச்சு, தலைக்கு குளிச்சுட்டு வந்தேன். அதான் இப்படி இருக்குது. பட் இந்த முடி வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிற்கவே மாட்டேங்குதுங்க. நான் நிப்பாட்டி பார்த்தேன். இந்த குளிச்சுட்டு வந்த உடனே வந்து முடி ஸ்ட்ரைட்டாக நிற்கவே மாட்டேன்டுது. பட் அதுக்கப்புறம் வந்து தானாகவே வந்து செட் ஆகிடும். ஓகேங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து பார்த்தா மழை துளி விழ ஆரம்பிச்சிருச்சிங்க. அதான் வந்து இடத்தையே உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ப்ளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போயும் வந்து மழை துளி விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. இல்லைங்க இப்போ வந்து கம்மியாயிடுச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறமா வந்து ப்ளாக் பண்ண ஆரம்பிக்கிறேங்க. இப்போ தாங்க கம்மியான மாதிரி இருந்துச்சு, பார்த்தா திருப்பி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குங்க. துளி விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. காட்டுறேன், விளங்குதாங்க, துளி விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் போர்ட்ரைட்டில் எடுக்கிறதால உங்களுக்கு விளங்காது. பட் துளி விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்படி இருந்தால் எப்படா ப்ளாக் எடுக்கிறது? இப்போ நான் இப்போ கேமரா தூக்கிட்டு வரும்போது, இந்த ஃபோனை தூக்கிட்டு வரும்போது விழலை, இப்போ தான் வந்து விழுது. என்னதான் எனக்கு கண்டா தெரியாப்பா நம்மளோட அதிர்ஷ்டம். ஓகேங்க, இன்றைக்கு மழை பிரித்து வாங்கும் போல் இருக்குது. ஏன்னா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ஃபுல்லாகவே வந்து அப்படியே கருமேகமாக இருக்குது. பட் என்னங்க பண்ணுறது, இப்படியே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் வீடியோஸும் எடுக்க முடியாது, வ்ளாகும் பண்ண முடியாது. மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, இறங்கி வ்ளாக் பண்ணிட வேண்டியதான். பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும். நம்ம ஃபோன் வந்து வாட்டர் ப்ரூஃப் தான், நீங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை. பார்ப்போம், ஓகேங்களா. இருந்தோம் அப்படின்னு சொன்னால் வ்ளாக் பண்ண முடியாது, இறங்கணும் அப்படின்னு சொன்னால் மட்டும் தான் வ்ளாக் பண்ணலாம். போய் பார்ப்போம், ஓகேங்களா. இந்த மரத்தை தான் வந்து காட்டுறதுக்கு இருந்தேன் நான். அந்த எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், முன்னுக்கு பார்க்கல வந்து ரொம்ப அழகாக இருக்குது. எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வந்து லைட்டாக வந்து வெளிச்சம் வருது தானே, சூரிய வெளியில் லைட்டாக இருக்குது. அதில் வந்து கிராஃபிக்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. கிராஃபிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தெரியும். இந்த பச்சைக்கு நடுவில் நான் இருக்கேன், வேறு லெவலில் இருக்குது பார்க்கும்போது. ஆஹா, விடத்தை இனிமேல் ப்ளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுதுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இது எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கருமேகம் மிஞ்சால் இருக்குது. கொஞ்சமாக வந்து சன்லைட் வரதால் வந்து அது நம்ம மேலே படும்போது அழகாக இருக்குங்க. ஓவராக சன்லைட் பார்த்தாலும் பிரச்சனை, ஓவராக இருட்டாக இருந்தாலும் பிரச்சனை தான். பார்த்தாலே விளங்க இந்த மழை துளி விழுந்துக்கிட்டே இருக்குது. இந்த இருக்கிற மரத்தையும் இந்த மரத்தையும் காட்டுறதுக்காக தான் நான் வந்து ப்ளாகே எடுத்தேன். நான் நிறைய பேர் விட்டு அன்னமின்னா மரம் இருக்கும், ஆனால் இந்த மழை சீசனில் மட்டும் நிறைய காய்க்கும். அதில் வந்து நிறைய காய்ச்சிருக்கு, அதை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. என்னங்க பண்ணுறது, ப்ளாகுக்கு வேறு கண்டென்ட் இல்லாதால இதெல்லாம் வந்து கண்டென்ட் ஆக வேண்டியதாக தான் இருக்குது. பட் உங்களுக்கு வந்து ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து நான் கதைச்சு நான் இதை கண்டிப்பாக வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து நான் இதை கொண்டு வரேன். ஓகேங்களா, பாருங்கள், இந்த ஒன்று இருக்குது. இதில் ஃபுல்லாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபுல்லாக நான் வந்து கை வச்சு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகுது, கை வைக்காமல் காட்டுறேன் பாருங்கள். இந்த இருக்குது ஓகேங்களா. இதில் பார்த்தாலே எவ்வளோங்க உங்களுக்கு, கை வச்சு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகுதுங்க. இருக்குது, நிறைய இருக்குங்க.
கோடை காலத்துல எல்லாம் வந்து நான் நிறைய தண்ணி அடிப்பேன். அப்போயெல்லாம் வந்து துப்புரா வந்து பெருசாக காய்க்காது, கொஞ்சம் ஒரு அளவுக்கு தான் வந்து காய்க்கும். பட் இப்போ மாறி காலம் தானேங்க, அதனால் வந்து தானாகவே வந்து நிறைய மழை பெய்கிறதால வந்து நிறைய காய்க்குது, மழை உறக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் சொன்னேன் தானே, நான் என்னை வந்து ப்ளாக் பண்ணவே விடாது இந்த மழை. ஏன் தான் அதிர்ஷ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியலை. பட் இன்றைக்கு மழை அடித்தாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரிங்க, இன்றைக்கு நான் வந்து இந்த ப்ளாக் பண்ணுறேன். இந்த மரத்தில் காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இவடத்த இருந்தே காட்டுறேன் பாருங்க. இந்தா இருக்குது, இந்தா இருக்குது, இந்தா இருக்குது. இந்தா இருக்குது, இந்தா இருக்குது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சரிங்க. இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஆனால் இன்னும் பழுக்கலை. பழுத்தா இன்னும் நல்லா இருக்கும். இது வந்து சின்ன இந்தா இருக்குது ஓகேங்களா. இந்த அதுக்குள்ளே எல்லாம் விளங்குதாங்க, இந்த அதுக்குள்ளே எல்லாம் விளங்குது. இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு மரத்துலேயே கிட்டத்தட்ட 50 காய் கிட்டே இருக்குங்க. 50 காய் அன்னமின்னா காய் கிட்டே இருக்குது. பட் இவ்வளவு வந்து நான் கோடை காலத்தில் வந்து கொஞ்சம் பெருசாக தண்ணி அடிக்க மாட்டேன், இல்லை நிறைய தண்ணி அடிப்பேன், கொஞ்சம் தண்ணி அடிப்பேன். ஒரு 10 காய் 20 காய் தான் வந்து காய்க்கும். அதில் சில பழத்தை வந்து நான் பறித்து சாப்பிடுவேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து தண்ணியே அடித்ததில்லை, மாரிக்காலம் தொடங்கினதுல வந்து தண்ணியே அடித்ததில்லை. இவ்வளவு வந்து காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்குள்ள நல்லா இருக்குது. மழை உரத்துதுங்க, மழை உரத்துதுங்க, ஃபுல்லாக பெய்யுது. இந்த மரத்துக்களை நிற்கிறதாலாம் வந்து எனக்கு கொஞ்சமாக தண்ணி படுது பார்த்தீங்க அப்படி சொன்னாலே தெரியும். துளி விழுறது அது போர்ட்ரைட்டில் எடுக்கிறதால அந்த துளி விழுறதெல்லாம் தெரியாதுங்க. பாருங்க, இதிலெல்லாம் நினைக்கிறேங்க. உயர்த்த நின்று பார்ப்போம். இதில் கொஞ்சம் பரவாயில்ல, தண்ணி வேற இல்லை அவ்வளோத்துக்கு. அண்டைக்கு உண்டு, அண்டைக்கு அப்படித்தாங்க. இதே மாதிரி இப்போ நிலுங்க காட்டுறேன். இதே மாதிரி ஒரு காய் இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசு, இந்த கையளவுக்கு வரும். அது வந்து மரத்தோடு இருந்துச்சு, ஆனால் பழுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அது பழுக்கலை, அந்த நிறத்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் பழுக்கலை. பட் பழுக்கலை அப்படின்னு சொல்லி நானும் வந்து அதை அழுத்தி பார்த்து அப்படியே போயிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு வந்து பார்த்தா அதை வந்து அணில் கடிச்சிருக்கீங்க. அந்த அணிலுக்கெல்லாம் தெரியுது எப்படி இல்லை இந்த எவ்வளோ நாளில் பழுக்குது அப்படின்னு சொல்லி அந்த அணில்களுக்கு இந்த குருவிகளுக்கு தாங்க தெரியுது, நமக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. நான் வந்து நிறைய தரம் வந்து அழுத்தி பார்த்தேன். பட் சத்தியமாக என்னால் கண்டே பிடிக்க முடியலை அது பழுத்து அப்படின்னு சொல்லி. அடுத்து நான் ஒரு நாள் அழுத்தாத நாள் வந்து சாப்பிட்டு போயிடுச்சிங்க. அது அடுத்த நாள் வந்து பார்த்தேன் வந்து அது வந்து கடிச்சிருக்கு. இது வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா, பச்சையாக வந்து. இது வந்து அந்த லைட் பச்சை, அந்த மஞ்சள் ஷேப்பு அந்த இதில் வந்து அடிக்குது. பட் இந்த கிராஃபிக்ஸ் வந்து வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்குங்க. பட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தம்ப்நெயில் எடுப்போம் அப்படின்னு சொல்லி இதுக்குள்ளே யோசிச்சுருக்கேன். பட் இதுக்குள்ளே வந்து இந்த கிராஃபிக்ஸுக்கு தம்ப்நெயில் வந்து சூப்பராக இருக்கும். பட் எடிட் பண்ணி போட்டதுக்கப்புறம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் நல்லா இருக்குங்க இந்த கிராஃபிக்ஸ், வேறு லெவல். இந்த விவசாயி லைட் மஞ்சள் கலரில் அடிக்குது. பட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியல உங்களுக்கு. பட் நல்லா இருக்குது கைஸ். தம்ப்நெயில் வந்து எதை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கு இல்லைங்க, இதில் வந்து இப்படியே கழிக்கிற மாதிரி வந்து தம்ப்நெயில் எடுக்க போகிறேன். வடிவாக எடிட் பண்ணி வந்து தம்ப்நெயில் போடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் தம்ப்நெயில் வந்து வடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பட் இந்த கிராஃபிக்ஸ் வந்து வேறு லெவலுங்க, நல்லா இருக்குது. இந்த மரஞ்செடிகளோட பிடிச்சதே வந்து இந்த பச்சை கலர் தாங்க. அது வந்து லைட் பச்சை, அந்த மஞ்சள் சாயம் எல்லாம் அடிக்குங்க. நிறைய இடத்துலலாம் வந்து மஞ்சள் இலைகள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்க்கல வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. மழை வந்து திருப்பி பெய்ய ஆரம்பிக்குது, உறக்க ஆரம்பிக்குதுங்க. மழை திருப்பி விடுது பெய்யுது, என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி சுத்தமாக தெரியலை. பட் தம்ப்நெயில் வந்து வடிவேற கடித்த மாதிரி எடுக்க பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகேங்க, மழை வந்து ஓவராக பேஞ்சிக்கிட்டு இருக்கு. நான் உள்ளே போயிட்டு மிச்சதெல்லாம் கன்டினியூ பண்ணுறேன். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதை ஃபுல்லாக காட்டணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் ஒன்றொண்டாக காட்டுவோம் அப்படின்னு சொல்லி. இந்த மழை வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் எடுத்து ஏன்டா இந்த மழை இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி தெரியலை. இன்றைக்கு ப்ளாக் எடுப்போம் அப்படின்னு சொல்லி நேற்றிட்டு இருந்தேன். ஏன்டா 2-3 நாள் வந்து ப்ளாக் எடுக்கலை. பட் இன்றைக்காவது ஏதாச்சும் ப்ளாக் எடுப்போம் அப்படின்னு சொல்லி நேற்றிட்டு இருந்தேன். இன்றைக்கு தான் இந்த மழை வந்து இப்படி குழப்பிக்கிட்டு இருக்குது. இது வந்து எங்களோட வீடு கிடையாதுங்க, நாங்கள் வந்து வாடகைக்கு இருக்கிற வீடு. எங்கள் சொந்த ஊரில் வந்து இதை விட நிறைய மரம் இருக்குது, அங்கே வந்து நிறைய மரம் இருக்குது. பட் அங்கே எங்களோட அம்மாவும் சரி எங்கள் அப்பாவும் சரி எல்லாருமே வந்து மரத்தை நாட்டுவாங்களே தவிர வெட்ட மாட்டாங்க. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களோட ஊர்லேயே வந்து மரத்தை வெட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனால வந்து மரம் வெட்ட மாட்டாங்க. மேக்ஸிமம் எவ்வளோத்துக்கு மரம் வளர்க்கலுமோ அவ்வளோ மரம் வளர்ப்போம். எங்களை விட்டு நிறைய மரம் இருக்குது. அது வந்து வீடு அழகாக இருக்கும். பட் இது வந்து வாடகைக்கு இருக்கிற வீடு தான். நீங்கள்
இதில் வந்து மரமெல்லாம் இருக்குது, நிறைய ஓரளவுக்கு இருக்குது. பட் இதெல்லாம் பறித்து சாப்பிட்டா ஹவுஸ் ஓனர் பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அவர் வந்து சொல்லியிருந்தார், நீங்கள் வேணுமெண்டா பறித்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். அதெல்லாம் வந்து பறித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகேங்க, என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுக்குள்ளே வந்து இனிமேல் வந்து ப்ளாக் பண்ண முடியாது. மழை வந்து ஓவராக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நானுமே வந்து நினைய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃபீவர் திருப்பி வந்துடும். அதனால தான் வந்து இனிமேல் வந்து வீட்டுக்குள்ளே வேணுமெண்டா போயிட்டு ப்ளாக் பண்ணுறேன். வீட்டுக்குள்ளே போயிட்டு என்னங்க ப்ளாக் பண்ணுறது, தங்காட்டணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன், காட்ட முடியலை. பட் இனிமேல் வந்து ப்ளாக்ஸில் வந்து கண்டிப்பாக நான் வந்து எல்லாத்தையும் வந்து காட்ட ட்ரை பண்ணுறேன். ஹோம் டூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை, பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து ஓவராக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, உள்ளே போயிட்டு ஆகணும். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக நினைஞ்சிட்டேங்க, கொஞ்சமாண்டில் கூட தான் நினைஞ்சிட்டேன். ஃபுல்லாக தலை தான் நினைஞ்சி வீடியோ எடுக்கலாங்க. பட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஃபீவர் வந்து இன்னும் சரியாக இல்லை ஒழுங்கா, ஓகேங்களா. இப்போ தான் வந்து கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. பட் இந்த டைமில் வந்து திருப்பி நினைஞ்சி ஃபீவர் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் திருப்பி 2-3 நாள் வந்து அது சரியாகிறதுக்கு 2-3 நாள் எடுக்கும். இனி என்னங்க பண்ணுறது, அப்படின்னு வார நினைச்சி விட வேண்டியதான். பட் ஏன்னா இந்த மழை இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி சுத்தமாக தெரியல. என் வாழ்க்கையில் மட்டும் விளையாடிக்கிட்டு இருக்கு. ஓகேங்க, இன்னொரு கண்டென்ட்டில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகேங்க, பாய், சி யூ, டாட்டா. எல்லோரும் சேஃபாக இருங்க, எல்லோரும் சேஃபாக இருக்கும்.